சட்டை கூட போடாத பையன் அசிங்க பத்துது பாருங்க. ஆமா ரெட்டி கையில் காசு இருக்கு, போயிட்டு கொடுத்துட்டு வரேன். 500 ரூபா கொடுத்து சில்லறை வாங்கிட்டு வந்தாச்சு. முனையில் ஒரு வண்டி நிப்பாட்டி வச்சிருக்காங்க பாருங்க. வெல்கம் பேக் டு த சேனல் காய்ஸ். மக்களே இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிர்மல் தாண்டி வந்து தமிழ்நாடு ஹோட்டல் ஹெச்பி பங்க்கில் கொண்டு வந்து நிப்பாட்டினேன். காலையில் டைம் பார்த்தீங்கன்னா சாயந்தரம் 5 மணி ஆகுது. ஓகே வாங்க அங்கேருந்து கிளம்பலாம். எங்கே போய்ட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நேராக சென்னைக்கு தான் போயிட்டுருக்கோம். எக்ஸ்போர்ட் லோடு ஏற்றிக்கிட்டு ராக்பூர்லேருந்து வாங்க அங்கேருந்து கிளம்பலாம். ஓகே மக்களே, பங்கில் கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு குளியில் போட்டு சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டோம். தூக்கம் தான் வரல, ஏன்னா நைட்டு ஃபுல்லாக கண்ணு முடிச்சு வண்டி ஓட்டிக்கிட்டு தான் வந்தோம். இருந்தாலும் கண்ணு எறியதை தவிர அடிக்கிற வெயிலில் தூக்கமே வரல. வாங்க, இங்கேருந்து எவ்வளோ தூரம் போக முடியும்னு தெரில. நல்லா வழியில் வந்து யாரும் நிற்காத இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. நம்ம நேரம் போனால் தான் தெரியும், பார்க்கலாம். பங்கிலேருந்து போயிட்டு யூ டர்ன் பண்ணிட்டு தான் வரணும். இந்த பங்கில் தான் மக்களை வண்டி நிப்பாட்டியிருந்தோம். எல்லா தமிழ்நாடு வண்டி, மூட்டைப்பாடி எல்லா வண்டியும் இங்கே தான் நிப்பாட்டிட்டு போகும். இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த பைபாஸே ஒரு 120 கிலோமீட்டர் போக வேண்டியது இருக்குது. 120 கிலோமீட்ரு அந்தாண்டா அது ஒரு 150 கிலோமீட்டர் சிங்கிள் ரோடு போனால் சிங்குதாபா. அந்த சிங்கிள் ரோடு தான் கொஞ்சம் ஓட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதில் வேறு வழியில் யாரும் நிற்காத இருக்கணும். அதே சமயம் காமாரெட்டின்னு ஒரு ஆர்டிஓ பூத்தே இருக்குது. பார்க்கலாம் எந்த அளவுக்கு இருக்குது. ஏன்னா கொடுக்குற காசை இவங்க வழியிலே பிடுங்கிட்டு விட்டுறாங்க. எக்ஸ்ட்ரா யாரும் இல்லாத இருந்தால் சரி. வழக்கமாக இருக்கிறவங்களுக்கு வேறு தலையெழுத்து என்ன பண்ணுறது, கொடுத்துட்டு தான் போய் ஆகணும். வேறு ஒன்றும் பண்ண முடியாது. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். மக்களே, நம்ம சேனலுக்கு எதனா புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் மக்களே. கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ எப்படி இருந்துன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹைதராபாத் பார்த்தீங்கன்னா 182 கிலோமீட்டர் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஆர்மோர் ஊர். வண்டிக்கு எதனா வேலைன்னா இந்த ஊருக்கு தான் போய் ஆகணும். இதை தவிர இடையில எந்த இதுவும் கிடையாது. மலைகள்லாம் பாருங்க, பெரிய பெரிய பாறையெல்லாம் உடச்சி எடுத்துட்டு இங்கே ஒரு குப்பை கிடங்கு பொழுகுது. குப்பை கொட்டி கொளுத்தி வைக்கிறாங்க. இந்த இடம் பார்க்கறதுக்கு அருமையாக இருக்குது. அப்படியே சின்ன சின்ன மலைகள், கொஞ்சம் பச்சை பசேல்னு. அடுத்து விவசாயம் பண்ணுறதுக்கு ஏர் ஓட்டி வச்சுருக்காங்க. உழுது 2 பக்கமும் நெல் போட்டு அறுவடை பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போ அடுத்து என்ன போட போகிறாங்கன்னு தெரியல.
பையன் வண்டி நல்லா ஏறுது. பையன் மேடெல்லாம் வேக வேகமாக ஏறுறான். நம்மளால தான் மேடு ஏற முடியல. அடிக்கிற வெயிலில் சட்டை போடாத ஓட்டின்னு வரான் பாருங்க. நம்ம வண்டி இந்த மாதிரி லெவலான ரோட்டில் மட்டும்தான் நல்லா போவோம். மேடை கண்டா அப்படியே அடங்கிடும். அவன் பட்டுன்னு அவன் மேடு ஏறி போயிடுவான். ரொம்ப நேரமாக வண்டி ஓட்டிகிட்டு வராங்க பாருங்க. சட்டை கூட போடாத பையன் அசிங்க பத்துது பாருங்க. டீ குடிக்க போகலான்னு அதே 2 வண்டி. அந்த வண்டி கம்பெனியில் இன்னும் ஒரு வண்டி இருக்குது. அது மட்டும் இன்னும் லோட் ஆகவே இல்லை. மேடு வந்தாலே நான் ஏற மாட்டேன்னுது. எங்கன்னா சிறுத்தலாம் இருக்கான்னா போட்டிருக்கு. சகாண்டரப்பள்ளி ரிசர்வ் ஃபாரஸ்ட். இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் போர்டெல்லாம் வச்சுருக்காங்க. ஆனால் ஃபாரஸ்ட்டாக இது. வண்டி ஏற மாட்டேன்னு நீ இன்னும் ஒன்றா அழுத்திக்க. நான் ஏற மாட்டேன். பெருசாக அந்த லைனில் போயிட்டு வரும்போது இதுமாரி சிறுத்தை அதெல்லாம் பார்த்ததில்ல. மான் பார்த்துருக்கேன். மான் படம்லாம் இருக்குது. மான் பார்த்துருக்கேன். ஒரு டைம் வந்து யானை வந்து ரோட்டில் இருந்தது, அதையும் பார்த்துருக்கேன். மற்றபடி கொடூரமான விலங்குலாம் எதுவும் ரோடு ஓரத்தில் இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. இந்த வடக்கு நண்பர்கள் விதவிதமாக வண்டியை கவுக்குறாங்க. எப்படி தான் இவ்வளோ பெரிய சாதனை சாகசத்தெல்லாம் செய்கிறாங்கன்னு தெரியல. மக்களே, போன தடவை வரும்போதெல்லாம் இந்தமாரி எதையுமே பார்க்கவே இல்லை. இப்போ என்ன இவ்வளோ பெருசு இருக்குது என்னன்னு தெரியலையே. டேங்க் மாதிரி கூட இல்லையே அது. வந்தாச்சு மக்களே. ஆர்டிஓ செக் போஸ்ட் காமாரெட்டி. கையில் காசு இருக்கு, போயிட்டு கொடுத்துட்டு வரேன். 500 ரூபா கொடுத்து சில்லறை வாங்கிட்டு வந்தாச்சு. எப்படியாவது வசூல் பண்ணிடுறாங்க. அந்த வண்டிலாம் நிற்காதே போகுது. பார்த்தா எல்லாம் லோடு வண்டி மாரி தான் இருக்குது. டிஎன் வண்டியை பார்த்தா மட்டும் விடுறதே கிடையாது. சிங்கிள் ரோடு ஆரம்பிச்சிருச்சு மக்களே. இதில் கொஞ்சம் தூரமாக வந்துட்டுருக்கேன். என் வண்டி நினச்சா எனக்கே கடுப்பாக இருக்குது. என்னடா இது பிக்கப் ஆகுது பாருங்கள். இப்போ சின்ன ஸ்பீடு பிரேக் இருக்குது. ஸ்லோ பண்ணிட்டேன்னா அடுத்தது
பிக்கப் ஆவணான்னுது. என்னடா இது வண்டியாடான்னு ஒரு சில நேரம் தோண வைக்குது. சுத்தமாக பிக்கப்பு கம்மியாக இருக்குது. டாடா மோட்டார்ஸில் கேட்டாலும் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது, ஆனாலும் இதை எதுவும் பண்ண முடியாதுன்றாங்க. பழைய வண்டினா கூட பம்பு நாசில் சர்வீஸ் பண்ணி போடுவாங்க, கொஞ்சம் பிக்கப் ஆகும். பிக்கப் இல்லைண்ணா. இந்த மாடல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ப்ரெஷர் வால்வ் வச்சு எல்லாம் இன்ஜெக்டர் டைப்பில் கொடுத்துட்டாங்களா, சுத்தமாக பிக்கப் ஆகவே மாட்டேங்குது. வேறு ரொம்ப நேரமாக 40க்குள்ளாரே தான் போகுது, அதுக்கு மேலே போக மாட்டேங்குது. மக்களே, அந்த ஹைவேஸில் வந்த மேம்பாலம் மேடு கொஞ்சம் ஒரு சில காடெல்லாம் எனக்கும் இந்த பையனுக்கும் முன்னாடி போன பையனுக்கும் ஒரு 15 கிலோமீட்டர் வித்தியாசத்தில் அந்த பையன் முன்னாடி போயிட்டுருக்கான். மக்களே, ஒரு பிக்கப்பு கம்மியாக இருக்கிற ஒரு விஷயத்தால் எனக்கு பின்னாடி வந்துட்டு இருந்த பையன் 15 கிலோமீட்டர் கிட்ட வித்தியாசம் முன்னாடி போயிட்டுருக்காப்பா. நான் இன்னுமா வரேன்னு ஃபோன் அடித்து கேட்டுக்கிட்டே இருக்கான். என் வண்டி போனாதனா வர்றதுக்கு இதான் பிக்கப் ஆக மாட்டேங்குது, என்ன பண்ணட்டும், சரி எப்படியே மெதுவாக போயிட்டே இரு, நான் வரேன் அப்படியே பின்னாடி அப்படிதான் சொல்கிறேன். பாருங்க, இந்த ரோடு பார்த்தீங்கன்னா ஆள் நடமாட்டமே இருக்காது, அவ்வளோ வண்டி போக்குவரத்து கம்மி தான். இதுக்கு அடுத்த ரோடு போனோன்னா அதில் வந்து 2 வீலரு ஆட்டோ காரு எல்லா வண்டி தொல்லையும் இருக்கும். இந்த ரோடு வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக போகலாம். ஆனால் நான் அந்த ரோடு போயிட்டேன்னா, அதாவது கஜவுலேருந்து புவனகிரி போகிற ரோடு, அங்கே அந்த ரோடு போனோன்னா அவ்வளோ சீக்கிரம் எந்த வண்டி சைடு வாங்க முடியாது. ஏற்கனவே இந்த பிக்கப் கம்மியாக இருக்குது, நான் புலம்பிட்டு ஓட்டிகிட்ருக்கேன். இல்லை அந்த ரோடெலாம் போட்டால் வண்டிகளுக்கு இடையில என்ன ஆக போகுதுன்னு தெரில, எப்படியாவது சமாளித்து எடுத்துக்கிட்டு போகணும். மட்டும் ஆந்திராவுக்குள்ள அவங்க இஷ்டத்துக்கு லெஃப்ட்டு ரைட்டு குறுக்கால வர்றது எதையும் பார்க்குறதே கிடையாது. வண்டி வருதான்னா எதனா பார்க்கறது கிடையாது. நாம் போனால் போதும்ன்ற மாரி போயிட்டுருக்காங்க. அந்த பழக்கத்தை என்றைக்கு தான் மாற்ற போகிறாங்களோ தெரியல. அந்த ஊரை தாண்டறதுக்குள்ளே போதும்னு ஆகுது. கஜோல் டு புவனகிரி ரோடு திரும்பிட்டோம் மக்களே. சுத்தமாக முடியல மக்களே, இடுப்பு ஒரு பக்கம் பயங்கரமாக வலிக்குது. இடுப்பு கை கால் எல்லாம் வலிக்குது மக்களே பயங்கரமாக. ஏன்னா நிப்பாட்டணும், ரெஸ்ட் எடுக்கலாம் கொஞ்ச நேரமாவது. தூக்கமே இல்லை, அதாவது காலையிலேயே ஓட்டிக்கிட்டே வந்தோம், கொஞ்ச நேரம் நிப்பாட்டிட்டு எடுத்தேன். அதுக்கப்புறம் ஓட்டிக்கிட்டே தான் இருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணி நேரமாக வண்டி ஓட்டிக்கிட்டு தான் இருக்கேன். ஒரு 2 டைம் டீ பிரேக் எடுத்தேன், அவ்வளோதான். மற்றபடி வண்டி ரன்னிங்கில் தான் இருக்குது. ஆனால் டிஸ்டன்ஸ் என்னமோ பார்த்தீங்கன்னா 6 மணி நேரத்துக்கு 200 கிலோமீட்டருக்கு தான் வந்திருப்போம். அவ்வளோ வண்டி பிக்கப் கம்மி. கியரை டவுன் பண்ணி அப் பண்ணி முடியல. ஆஞ்சநேயர் மேடு ஏறிக்கிட்டு இருக்க மக்களே. வண்டி ஆஹா கரெக்டாக பாருங்க 10ல் தான் போகிறேன், 10 கூட இல்லை. கரெக்டாக அந்த முனையில் ஒரு வண்டி நிப்பாட்டி வச்சுருக்காங்க பாருங்க. ஐயா கல் கட்டி தான் ஏற்றணும் அதுக்கு மேலே. வண்டி வர்றது என்னமோ 10 தான், 10-15 தான். ஆனால் ஆர்பிஎம் ஓடுது பாருங்க. எட்ஜு கார்னர் ஒரு வண்டி நின்றுச்சு பார்த்தீங்களா, அது இதுக்கு மேலே கல் கட்டி எக்ஸ்ட்ராவில் ஏற்றினா தான் அந்த வண்டி ஏறும். நல்ல வேளை நம்ம ஏறும்போது ஆப்போசிட்டில் எந்த வண்டியும் வரல, அதனால் ஏறிட்டோம்.
இல்லைன்னா நம்மளும் பின்னாடி நின்றுட்டோம்னா எக்ஸ்ட்ரா போட்டு எப்படியாவது இழுக்கணும். இழுத்து ஏறிடும், இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டம். முடியல மக்களே சுத்தமாக.